அப்பா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. பந்தயத்துல நீங்க தானே ஜெயிச்சீங்க. ஈஸ்வரன் உங்க பக்கம் தானே இருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க உண்மைய சொல்லல? இப்பவும் ஈஸ்வரன் உன் பக்கம்தான். நீ அவங்கிட்ட கேட்கறத கொடுக்கறது அவன் வேலை இல்ல. உனக்கு எது சரியோ எது நல்லதோ அதை கொடுக்கறது தான் அவனோட வேலை. உனக்கு தகுதியான விஷயத்த நீ விட்டு கொடுக்க நினைக்கலாம். ஆனா அது உனக்கு தான் கிடைக்கணும்னு அந்த ஈஸ்வரன் நினைக்கிறாமா. உண்மையாவும் நேர்மையாவும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு அந்த ஈஸ்வரனோட ஆசை எப்போ உனக்கு உண்டு. ஒண்ணு மட்டும் சொல்றமா, அடுத்த அகிலாண்டேஸ்வரி நீதான். அது நடக்கும். நம்ம பண்ற பாவத்தோட பலனை குறைக்கிறதுக்கு இறைவனால முடியும். ஆனா நம்ம பண்ற புண்ணியத்தோட பலனை அந்த இறைவனாலேயே குறைக்க முடியாது. நீ பண்ண புண்ணியம் உன்னை அகிலாண்டேஸ்வரியோட அதிகார வாரிசா நியமிக்கும். நான் வர்றேன். வருஷம் நம்ம கம்பெனில ரத்த தான முகாம் நடத்தி எல்லாரும் ரத்த தானம் பண்றது இது வரைக்கும் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. உங்களை கேட்காமயே நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். ஆனா இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் நின்னு போன இந்த நேரத்துல இந்த ரத்த தான முகாமை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அதான் இத நடத்தலாமா வேண்டாமான்னு நீங்க தான் மேடம் சொல்லணும். கஜேந்திரன், நான் யோசிச்சு பார்த்தேன். என்னோட குடும்ப விஷயம் வேற, கம்பெனி விஷயம் வேற. எந்த ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணாதீங்க. எப்பவும் போல பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. சரிங்க மேடம், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எப்பவும் போல நாளைக்கு பிளட் டொனேஷன்ல வந்து கலந்துக்கிறேன். அப்புறம் என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், நான் ஆக வேண்டியதை பண்ணிடுறேன். நாளைக்கு எல்லாரும் போய் பிளட் டொனேஷன் கேம்ப்ல சேர்றோம், ரத்த தானம் பண்றோம். ஓகே? சரிங்கம்மா. சரிம்மா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் பார்வதி? நகைங்க சரியான நேரத்துக்கு கைக்கு கிடைச்சோம், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். ஒண்ணு, அது நல்ல நேரம் முடிஞ்சு ராகு காலம் தொடங்கினதுக்கு அப்புறம் கைக்கு கிடைச்சிருக்கணும். இல்லனா அது நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்பியிருக்கணும். இது ரெண்டுல எது நடந்திருந்தாலும் ஆரம்பத்திலேயே விழா நின்னு போய் விழாவை அம்மா இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சிருப்பாங்க. அப்படி தள்ளி வைக்கிற நாள்ல விழா நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா எல்லா சடங்கும் முடிஞ்சு கடைசி நேரத்துல நின்னு போனது என்னாலேயே தாங்கிக்க முடியல. உங்களுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஐஸ்வர்யாமா, அதுக்காக இந்த வாரிசு விழா நின்னு போனதாவே நினைச்சிடாதீங்க. அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டாங்க. இன்னொரு நல்ல நாள் பார்த்து கண்டிப்பா நின்னு போன இந்த விழாவை சிறப்பா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்க முறைப்படி அதிகார வாரிசா ஆயிடுவீங்கம்மா. நான் என்னதான் மனசு திருந்தி நல்லவளா மாறினாலும் உனக்கு இருக்கிற நல்ல மனசுல 100% 1 கூட எனக்கு வராது பார்வதி. உனக்கு அப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்ச ஆறுதல நீ எனக்கு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா பார்வதி, விழா நின்னு போனதுக்காக நான் வருத்தப்படுறதா நினைச்சு நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஆனா நிஜத்துல எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் வேற யாருக்குமே இருக்காது.
ஆண்டி உனக்கு வாரிசு விழா நடத்தி உன்னை அவங்களோட அதிகார வாரிசா ஏத்துக்கும் போதுதான் நான் என்னோட சந்தோஷத்தை காட்ட முடியும். உங்களுக்கு என்னாச்சு ஐஸ்வர்யம்மா? ஆதி கடவுளோட அடுத்த அதிகார வாரிசா நீங்க வரணுங்கிறது தான் அம்மாவோட விருப்பம். அப்புறம் எப்படி நீங்க நான் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மூத்த மருமக தான் அதிகார வாரிசா வரணும், வரவும் முடியும். அதனாலதான் ஆண்டி என்ன அவங்களோட வாரிசா டிக்ளேர் பண்ண நாள்ல இருந்து இத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டி இதை ஏத்துக்காமலே இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நான் அதிகார வாரிசா இருந்தா உனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தை தட்டி பறிச்சிட்டோமேங்கிற மன உறுத்தல்ல வாழ்நாள் பூராமும் எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடும். நல்ல வேலை விழாவை நடக்க விடாம செஞ்சு நம்ம குலதெய்வம் என்னை காப்பாத்திருச்சு. பார்வதி, இனி உனக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்துல முறைப்படி விழா நடக்கும். ஆண்டியும் மனசு மாறி ஒன்னு அவங்களோட மூத்த மருமகளா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. ஆமா, இது என்ன தனியா உருண்டை பிடிச்சு வச்சிருக்க? யாருக்கு இது? இது என் அம்மாவுக்காக பிடிச்சு வச்சிருக்கேன் மாமா. உன் அம்மாவுக்காகவா? ஆமா மாமா, சாப்பிடும்போது இறந்து போனவங்களை நினைச்சு இப்படி தனியா எடுத்து வச்சு சாப்பிட்டா அவங்களும் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அம்மாவுக்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா இத்தனை நாள் நீ சாப்பிடும்போது எடுத்து வைக்கலையே. இந்த புது பழக்கத்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? இது நான் என் அப்பா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட எப்படி மாமா சொல்ல முடியும்? என்ன பார்வதி யோசிக்கிற? உனக்கு இந்த பழக்கத்தை திடீர்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, இத ஒரு புக்ல படிச்சேன். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டா அவங்க ஞாபகார்த்தமா இப்படி ஒரு உருண்டை பிடிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு போட்டிருந்துச்சு. அதான். ஓ அப்படியா? முத்தலகு இல்லாம வாழ்க்கையிலன்னு முடிவுக்கு வந்துதான் அவளுக்காக இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில அவளே என்ன கைவிட்டு போய் சேர்ந்துட்டா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இனிமே நானும் உன்ன மாதிரி சாப்பிட்றப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தான் சாப்பிட போறேன். நீங்க யாருக்காக மாமா உருண்டை பிடிக்க போறீங்க? உன் அம்மாவுக்காகவும். எங்க பரமேஸ்வர் மாமா அவங்க ஒய்ஃப் டெலிவரி அப்போ இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு, அந்த அத்தைக்காகவும். எங்க அம்மாவும் உங்க அத்தையும் வேற வேற இல்ல மாமா, 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா இதை எப்படி நான் இப்ப உங்ககிட்ட சொல்லுவேன்? என்ன மறுபடியும் யோசனையா? சாப்பிடு. ஒரு நிமிஷம், நானே உனக்கு ஊட்டி விடுறேன். உனக்கென்றொரு ஆசை எங்கு இல்லையே, வானம் தானும் பாசத்தின் இல்லையே. காலங்கள் மாறலாம், உள்ளங்கள் மாறுமோ. நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். சொல்லுங்க மேடம். விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் மேடம். நாளைக்கு நடக்க போற பிளட் டொனேஷன் கேம்ப்ல நான் சொல்ற மாதிரி நீங்க செய்றீங்க. சரிங்க மேடம். வீட்ல எல்லாரையும் நான் அங்க வந்து பிளட் கேம்ப்ல பிளட் டொனேட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். பார்வதியும் சுந்தரமும் அங்க வருவாங்க. எல்லாரோட பிளட்டையும் எடுத்து பிளட் பேங்க்குக்கு நீங்க அனுப்புவீங்க. ஆனா சுந்தரம் பார்வதியோட பிளட்ட மட்டும்
நீங்க பிளட் பேங்க்குக்கு அனுப்ப கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? கஜேந்திரன், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. நோ questions. புரியுதா? சரிங்க மேடம், நீங்க சொல்றபடியே செஞ்சிடறேன் மேடம். நாளைக்கு கேம்புக்கு மத்த டாக்டர்ஸோட சேர்ந்து டாக்டர் வித்யாதரனும் வருவாரு. பார்வதி, சுந்தரம் அவங்க 2 பேரோட பிளட் சாம்பிள டாக்டர் வித்யாதரன் கிட்ட கொடுத்து தனியா ஒரு லேப்ல டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்ப சொல்லுங்க. சரிங்க மேடம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். பார்வதி, சுந்தரத்தோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வந்ததும் அது என் கைக்கு வரணும். சரி மேடம், அதுக்கு நான் பொறுப்பு மேடம். ஓகே, மறந்துடாதீங்க. அவங்களே உள்காய்ச்சல தோண்டு போய் கிடக்குறாங்க. நீ கொஞ்சம் தள்ளி போ. சித்தி, நீங்க நடந்து வந்தா தானே உங்க கால் 2 பின்னிக்கிட்டு நடுங்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை அழகா தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறேன். எப்படி? அக்கா, எனக்கா நீங்க அவ கூட சேர்ந்துக்கிட்டு இவனெல்லாம் உன்னை பத்தி தெரியாதா? என்ன அக்கறையா தூக்கிட்டு போறேன்னு சொல்லி அப்புறம் தெரியாம கை வழுக்கி கீழே போட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் எதனால என்ன ஆகுறது? என்ன எப்படியோ போய் தொலைங்க, உங்களுக்கெல்லாம் இல்ல. என் அக்காவுக்காக எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ரத்த தானம் கொடுக்கறேன். வாங்கக்கா போலாம். வெரி குட் சித்தி, வாங்க போலாம். அப்புறம் என்ன, போலாமா? வாங்க போவோம். வா சுந்தரம், அம்மா. ரெடியா? ரெடிமா, போலாமா? போலாம். வனஜா அக்கா, பாத்தியா, அவர் வயசுக்கே கஜேந்திரன் ரத்தம் கொடுக்க ரெடியா இருக்காரு. உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்தது? எல்லாரும் போய் பிளட் டொனேட் பண்ணலாம். வாங்க. இலவச அரிசி குடுக்கற மாதிரி கியூ பாரு, அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அம்மா, அங்க பாருங்கம்மா, சித்தி எஸ்கே பாக்குறாங்க. வனஜா, அக்கா இங்க வா. வந்துட்டேன். எங்க போயிட்டு இருக்க? அக்கா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, நின்னா மயக்கமா வருது. அப்படியே பக்கத்துல எங்கேயாவது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க எல்லாம் போய் ரத்தம் கொடுத்துட்டு வாங்க. நீ ரத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடு. ஒழுங்கா நில்லு லைன்ல. ஆமாத்த, ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா குடிக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கலாம். இத பாரு வனஜா, காசு பணம் தானமா கொடுத்தா அது ஒருத்தரோட உயிரை காப்பாத்தும் சொல்ல முடியாது. ஆனா நாம கொடுக்கற ரத்தம் பல பேரோட உயிரை காப்பாத்தும். அது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு தெரியுமா? ஆமா மாமா, இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு வேற வேலை இல்ல. அத்தை, இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது. போடி தின்னி முட்டை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எப்படி அத்தை தப்பிக்க போறீங்க? அத சொல்ல முடியாது, நடக்கும்போது பாரு. ஐயோ, அத்தை மயக்க போட்டு விழுந்தாங்க பாருங்க அத்தை. ஆளுங்களும் இது வேற பக்கத்திலேயே உயிர் வாங்க. அந்த சிரிஞ்சில எடுங்க. ஓகே சார். படுங்கம்மா. இருங்கம்மா, சும்மா படுங்கன்னா. டாக்டர், ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. தப்பா நினைக்க கூடாது. ரத்த தானம் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா பாருங்க, நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அக்கா கேட்டா நான் ரத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ப்ளீஸ். ஏன் அப்படி பாக்குறீங்க? இது ஒரிஜினல் தான். இங்க பாருங்க, வச்சுக்கோங்க. இந்தாங்க. சரியா? சரி மேடம். நீங்க கொஞ்சம் காட்டன் கொடுங்க. டாக்டர் கொடுங்க. அவ்வளவுதான். ரத்தம் இங்கதானே எடுப்பீங்க? ஆமா. அப்ப சரி, கரெக்டா பண்ணணும். என்னத்த
அக்கா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரத்தம் கொடுத்துட்டேன்க்கா. இப்ப சந்தோஷமா என் கடமையை முடிச்சிட்டேன். அதுக்குள்ளவா? ஆமாக்கா, ரத்தம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டர் கூப்பிட்டு கேளுங்க. வித்யாதரன், வித்யாதரன், என்ன நம்ப மாட்டீங்களா? சொல்லுங்க என்ன மேடம். இப்பதானே கூட்டிட்டு போனீங்க, அதுக்குள்ள பிளட் எடுத்து அனுப்பிட்டீங்களா? இவங்க எங்க மேடம் பிளட் டொனேட் பண்ணாங்க? பிளட் எல்லாம் கொடுக்கல மேடம், 500 ரூபாய் லஞ்சம் தான் கொடுத்தாங்க. அட கருங்காலி. பணமா? இது நான் கொண்டே வரலையே. ஐயோ, முறைக்க ஆரம்பிச்சிட்டா. நீ இப்படியெல்லாம் அடங்க மாட்டேன். வித்யாதரன் மேடம், கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். சேர்ல கட்டி வச்சாலும் பரவாயில்ல, பிளட் எடுத்துட்டு தான் விடுறீங்க. போ. அக்கா. ஓகே மேடம். போ. மேடம் வாங்க. இவன் வேற வாங்க வாங்கன்னு உன்னை விழுக்கிற இரு முதல்ல. அப்பா, எனக்கு என்னமோ நீங்க பிளட் கொடுக்க வேண்டான்னு தோணுது. ஏன் பார்வதி, எதுக்காக அப்படி சொல்ற? நான் ரத்த தானம் பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க ஒண்ணு ரத்தம் கொடுக்க வேண்டாம். என்னப்பா யோசிக்கிறீங்க? அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சுந்தரத்தோட பிளட்டும் வேணுமே, அப்பதானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும். கஜேந்திரன், நீங்க போய் சுந்தரத்தை பிளட் கொடுக்க வைங்க. ஓகே மேடம். அதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் பிளட் கொடுக்குறேன். அப்பா, உங்க உடம்பு. எதுக்காக நீங்க அப்பா கிட்ட பிளட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல கஜேந்திரன் சார், அப்பாவுக்கு கொஞ்ச நாளாவே அடிக்கடி தலை சுத்தல் வருது. அதான் இப்ப அவர் ரத்தம் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அட போங்க மேடம், எனக்கும் தான் லோ பிபி இருக்கிறதுனால அப்பப்ப தலை சுத்தல் மயக்கம் எல்லாம் வருது. நான் என்ன பயந்துட்டேனா என்ன? நானே முதலா போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ரத்த தானம் கொடுத்தீங்கன்னா புது ரத்தம் சுரக்கும். அது உங்க உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணும் மேடம். அது மட்டும் இல்லைங்க, உங்க அப்பா யாரு? நம்ம அம்மாவோட கார் டிரைவர். இவரே ரத்தம் கொடுக்கலன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? மேடம் வீட்ல டிரைவர்ல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் எல்லாருமே ரத்தம் கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சாதான் ஒர்க்கர்ஸ் மத்தியில ஒரு உற்சாகம் வரும். அப்பதான் எல்லாரும் தவறாம ரத்தம் கொடுப்பாங்க. ஆமாம்மா, இவர் சொல்றது ரொம்ப சரி. தொழிலாளர்களுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணுமா, அதைத்தான் அம்மாவும் விரும்புவாங்க. அதெல்லாம் புரியுதுப்பா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லம்மா, இங்க சுந்தரம் யாரு? நான் தான்மா. வாங்க சார். இங்க பாரு பார்வதி, நீ ஒன்னும் குழப்பிக்காம இரு. நான் போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வாங்கம்மா, போகலாம். எங்க? டாக்டர் வித்யாதரன். மேடம், கையை ஆட்டாதீங்க. சரிங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். சொல்லுங்க மேடம். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் விஷயம். நான் கஜேந்திரன் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். டிரைவர் சுந்தரம் பார்வதியோட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி ஓகே மேடம், டிஎன்ஏ மேட்ச் பண்ணி நீங்க அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே மேடம். இது அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே மேடம். ரிப்போர்ட் வந்து நீங்க கஜேந்திரன் கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கலாம்னு வந்தேன். நீ இப்போ எனக்கு பதில் சொல்ற மைண்ட் செட்ல இருந்தா நான் கேக்குறேன். என்ன டவுட்? கேளுங்க. இன்னைக்கு நடந்த ரத்த தான முகாம் யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. வருஷம் நடக்கிற பிளட் டொனேஷன் கேம்ப் தான் இந்த வருஷமும் நடந்திருக்குன்னு நீ சொல்லலாம். ஆனா எனக்கு என்னமோ நீ ஏதோ பிளான் பண்ணி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பிளட் டொனேஷன் கேம்ப யூஸ் பண்ணிருக்கன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு அப்படி கேக்குறீங்க? எப்பவும் இல்லாம இந்த வருஷம் நீ வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பிளட் கொடுக்கணும்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம நீ கேம்ப்ல டாக்டர் வித்யாதரனை
தனியா கூட்டிட்டு போய் நீ பேசுற. கேம்ப்லயே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க வச்சு கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு பட்டுச்சு. அதான் இப்ப கேட்கறேன். சொல்ல கிளா. அஃப்கோர்ஸ் நீங்க சந்தேகப்படுறது சரிதான். என் மனசுல இருக்கிற ஒரு தேடலுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நடந்த பிளட் டொனேஷன் கேம்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன தேடல கிளா? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? பார்வதியோட பிறப்பு ரகசியத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க. பார்வதி உண்மையிலேயே யாரு? சுந்தரம் தான் பார்வதியோட அப்பாவா இல்ல வேற யாரோவா? இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். அந்த உண்மையை கண்டுபிடிக்கதான் பார்வதி, சுந்தரம் அவங்க 2 பேரோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்டுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். கஜேந்திரன் டிஎன்ஏ ரிசல்ட்டோட இப்போ வந்துருவாரு. ரிசல்ட் வந்ததும் பார்வதியும் சுந்தரமும் பொண்ணும் அப்பாவுமா இல்ல வேற வேறையான ஆதாரபூர்வமா தெரிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? சுந்தரத்தை கேட்டா அவர் சொல்ல மாட்டாரா? சுந்தரத்துக்கிட்ட எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்தேன். அவர் எந்த விஷயத்துக்கு தான் கட் அண்ட் ரைட்டா பதில் சொல்லிருக்காரு. அவர் குழப்பிட்டே தான் இருப்பாரு. அன்னைக்கு நாம பார்க்க போனோமே அந்த ஜோசியர், அவர் வந்து பார்வதி அந்தஸ்துல நமக்கு சமமான குடும்பத்துல பிறந்தவன்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லன்னு தானே? சொல்லுங்க கஜேந்திரன், என்ன ஃபைல் அது? கொடுங்க, நான் பாக்குறேன். இல்லம்மா, இத நான் மேடத்துக்கிட்ட தான் கொடுக்கணும். ரொம்ப கான்பிடென்ஷியல் மேட்டர். வேற யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கம்மா. ஓ அப்படியா? இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. நான் பார்த்துட்டு அது கம்பெனி சம்பந்தப்பட்ட ஃபைலா இல்ல ஏதாவது பர்சனலா கான்பிடென்ஷியல் ஃபைலான்னு பார்த்துட்டு கொடுத்துட்டேன். ஒரு வகையில கான்பிடென்ஷியலான ஃபைல்னா எப்பவுமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதுதான் ராஜ விஸ்வாசம். அம்மா, ஆனா நான் பார்க்கலாம். அம்மா 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 ப்ளீஸ் மா. நான் பார்க்காம எப்படி? கொடுத்துருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் மா. அம்மா அம்மா கொடுத்துருங்கம்மா. ப்ளீஸ் மா. கொடுத்துற போறேன். கொடுத்துருங்கம்மா. அட இருங்க, ப்ளீஸ் மா. ஒருவேளை அம்மா நான் அம்மா மேடம் திட்டுவாங்கம்மா. கஜேந்திரன் சொல்றல, விடுங்க கஜேந்திரன், விடுங்க ஃபைல. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். பார்வதி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது கிளா? இன்னும் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற கிளா? பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லன்னு முடிவாயிடுச்சு. பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லைன்னா அப்ப அந்த ஜோசிய சொன்ன மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருக்குமோ? அப்படி இருந்தா இந்த குட் சைன் ஒண்ணு போதும். ரொம்ப சீக்கிரத்துல நீ உன் வாயாலேயே பார்வதி தான் என்னோட மூத்த மருமகன்னு சொல்லிடுவேன். எனக்கு என்ன தெரியுமா, சுந்தரம் மேல
நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா எதுக்காக இப்படி ஒரு நம்பிக்கை மோசடி அவர் பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் மறைச்சதில்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்ளோ பெரிய விஷயத்த இத்தனை நாளா என்கிட்ட ஏங்க மறைக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பார்வதி ஆதிக்கு மனைவி ஆனப்ப கூட இந்த விஷயத்த சுந்தரம் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சது நம்பிக்கை துரோகம் தாங்க. நான் கேட்காம விட மாட்டேங்க. சுந்தரம், அம்மா வாங்கம்மா. என்னம்மா நீங்க என்ன தேடி நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஒரு போன் அடிச்சு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உன்கிட்ட பார்வதிய பத்தி முக்கியமான ஒரு விஷயத்த தனியா பேச வந்தேன். இதுவரைக்கும் நீ என் நம்பிக்கைக்கு பாத்திரமா தான் நடந்துகிட்டு இருக்க. ஆனா நீ மிகப்பெரிய ஒரு உண்மைய என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சிருக்க சுந்தரம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நடந்த பிளட் கேம்ப்ல நீயும் பார்வதியும் டொனேட் பண்ண பிளட் எடுத்து நான் உங்க 2 பேருக்கும் DNA டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா வந்துச்சு? பார்வதி உன்னோட பொண்ணு இல்லைன்னு வந்துச்சு. இது நாள் வரைக்கும் பார்வதிய பத்தின உண்மைய நீ மறைச்சதெல்லாம் போதும். இப்போ நீ உண்மைய சொல்லித்தான் ஆகணும். பார்வதி உன் பொண்ணு இல்லனா யார் பொண்ணு? இத பார், இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. உன் பொண்ணு என் மூத்த பையன் ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பார்வதி உன் பொண்ணு இல்லனா யார் பொண்ணு? அம்மா கிட்ட இனிமே எந்த உண்மையும் மறைக்க முடியாது. எல்லா உண்மைகளையும் சொல்லிட வேண்டியதுதான். சொல்லு சுந்தரம், பார்வதி யாரு பொண்ணு? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அம்மா, பார்வதி பிறந்து 5 நாள் கழிச்சு தான் நான் ஊருக்கே போனேன்னு. அம்மா, பார்வதி நீ அம்மா நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாம்மா, நான் அப்பாவுக்கு எப்பவும் போல சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் நான் இங்கே நின்னுட்டேன். பார்வதி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அத உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. என்ன விஷயமா? பார்வதி டெலிவரி ஒரு 2 நாள் தள்ளி போனதுனால உன் மனைவிக்கு மறுபிறவி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சாமே, அப்படியா? பார்வதி, நீ சத்தியம் வாங்கிட்டு உன்னை பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்ல விடாம தடுத்துக்கிட்டு இருக்கேல்ல, அதுக்கு கட்டுப்பட்டு உண்மையை சொல்லாம நான் இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக அம்மாவோட சந்தேகத்தை ஊதி பெருசாக்க வேண்டியது என்னோட கடமை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேம்மா. அப்படி ஏதாவது நடந்திருந்தா என் மனைவி சாவித்திரி நிச்சயமா என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பா. சாகுற வரைக்கும் ஒரு நாள் கூட அவ என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையேம்மா. ஏன் பார்வதி, அம்மா உங்ககிட்ட அப்படி ஏதாவது சொன்னாங்களா? நீங்க எப்பப்பா எங்க கூட இருந்தீங்க? நீங்க எப்பவுமே
வேலை வேலைன்னு இங்கேயே இருந்துட்டீங்க. அது எல்லாமே நீங்க இல்லாதப்போ பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. அதத்தான் நான் சொன்னேன். அம்மா, என்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த அவளோட பாட்டி அவகிட்ட சொல்லிருக்காங்கன்னா அது எப்படின்னு எனக்கு புரியலையேம்மா. சரி பார்வதி, நீ சுந்தரத்துக்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். நாம மறுபடியும் பேசுவோம். சரிங்கம்மா. நான் உங்ககிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காகத்தான் நான் உண்மையை சொல்லாம அம்மா கிட்ட ஊசி மழுப்பி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு என்கிட்ட கேட்ட மாதிரி உன்கிட்டயும் கேட்டாங்கன்னு வையி, நீ அப்ப உண்மையை சொல்லாம பொய் சொல்லி மறைக்க பார்த்தேன்னு வையி, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படின்னா நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த மாட்டேன்னு சொல்றீங்க, அதானே? நான் அப்படி சொல்லல பார்வதி. அன்னைக்கு சொன்னதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். நானா எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா தானா உண்மை வெளியே வந்தா அதை நான் தடுக்க மாட்டேன். இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்புப்பா. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. பாரு, உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்தே தீரும். அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நானா திரிய கொளுத்த மாட்டேன். ஆனா தானா எரியிற திரிய நான் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் மாட்டேன். சுந்தரம், இந்த கார்த்திகை தீபம் வருதுல்ல, அத பத்தி நான் பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. அப்படியா? கார்த்திகை தீபம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரா பார்வதி? ஆமாமா, அப்பா தீபத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, ஏதோ தப்பா இருக்கே. இருக்கட்டும், இப்ப விட்டு பிடிக்கிறேன், அப்புறம் கண்டுபிடிக்கிறேன். சரி பார்வதி, காலையில கோயிலுக்கு போனோம். அதான் சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடி ஆயிடுன்னு சொல்லதான் வந்தேன். சீக்கிரமா ரெடி ஆயிடு. சரிங்கம்மா, நான் ரெடி ஆயிடுறேன். நீ சாப்பாட கொடு. நம்ம பேசினத அம்மா கேக்கல. இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நீ என்னோட பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்ச அம்மாவுக்கு கூடிய சீக்கிரத்துல நீ யாரோட பொண்ணுங்கிற உண்மைய கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சரி வா, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். வா, எடுத்துட்டு வா. வா. நீ ஒண்ணுமே இல்லைன்னு உண்மைய சொல்லாம பொய் சொல்லி சமாளிச்சாலும் என்னமோ நடந்திருக்குன்னு உன் கண்ணு சொல்லுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம். இரு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அன்னைக்கு மாமா சித்தரை பார்க்க போகும்போது நீயும் போயிருந்த. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் கேட்டேன். அப்ப கூட நீ உண்மையா சொல்லாம ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்துச்சு. ஆனா நீ ஃபீல் பண்ணுவேன் தான் நானும் நம்புற மாதிரி நடிச்சேன். அடுத்த நாள் மாமா கிட்ட இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ அந்த டாபிக்கை மாத்தி விட்டுட்ட.
சொல்லு பார்வதி, என்கிட்ட கூட சொல்ல முடியாம அப்படி என்னதான் உன் மனசுல மறைச்சு வச்சு அவஸ்தைப்பட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இல்ல, உன்னோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீ ரகசியத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறியே, அது நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்கிட்ட சொன்னா உன் மன பாரம் கொஞ்சம் குறையுமேங்கிறதுனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். சரியா சொன்னீங்க மாமா. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதனால அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க மாமா. சுந்தரத்துக்கிட்ட இருந்து பார்வதி பத்தின உண்மைய வர வைக்க போறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க மேடம். அந்த அகிலாண்டேஸ்வரியோட டிரைவர் சுந்தரா இருக்கான்ல? ஆமா மேடம். நந்தினி, நல்ல ஐடியா தான். ஒண்ணு, அந்த வீட்ல பார்வதி இருக்க கூடாது, இல்ல அகிலாண்டேஸ்வரி இருக்க கூடாது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. என்ன சுந்தரம்? நந்தினி, நீயா? தெரிஞ்சிருச்சா? என்ன, எதுக்காக என்ன இப்படி கடத்திட்டு வந்து என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சுந்தரம், உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை தெரியணும்? உன் பொண்ணா இருக்காளே அந்த பார்வதி, அவளோட அப்பா யார? இது என்ன கேள்வி? பார்வதியோட அப்பா நான் தானே. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சுந்தரம். நீ பார்வதிய வளர்த்த அப்பா, பெத்த அப்பா இல்ல. பார்வதி நான் பெத்த பொண்ணுதான். ஆனா டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படி சொல்லலையே சுந்தரம். பார்வதி நீயும் அப்பா பொண்ணு இல்லன்னு சொல்லிருக்கு. உண்மையை சொல்லு, பார்வதியோட அப்பா யாரு? நான் தான். ஹேய், உன்ன டேய், அந்த கத்தி எடு. சொல்லுங்க. வேணாம் 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 வேணாம். ஒழுங்கா உண்மைய சொல்லு. என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. பார்வதியோட ஒரிஜினல் அப்பா நீ இல்ல. அவளோட சொந்த அப்பா யாருன்னு உண்மையை நீ சொன்னாதான் இங்க இருந்து உயிரோட போக முடியும். உயிருக்கு பயந்துகிட்டு யாராவது பெத்த பொண்ண இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஏய், என்ன சொன்ன கேளு. பார்வதி என் பொண்ணுதான். நான் அவளோட அப்பா தான். கொன்னுடுவேன். ஏய், என்ன உயிரை விட்டாலும் விடுவ, ஆனா பார்வதி பத்தின உண்மைய சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஏய், நீ தெய்வமா மதிக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்டயே
பார்வதி பத்தின உண்மைய மறைச்ச ஆள் தானே நீ? என்கிட்ட எப்படி சொல்லுவ? ஆனா உன்கிட்ட இருந்து உண்மைய வர வைக்காம நான் விட மாட்டேன். டேய் மேடம் அடிடா. சொல்றா ஏய் மேடம் நிறுத்து. செத்துற போறோம். இப்பவாவது உண்மையை சொல்ல. பார்வதி யாருடைய பொண்ணு? அவ அப்பா யாரு? பார்வதியோட அப்பா நான் தான். சுந்தரம் பார்வதியோட சுந்தரம் அப்பா நான் தான்.